வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் இலத்திரன் ஏற்றல் சக்தி அல்லது இலத்திரன் நாட்ட சக்தி அல்லது இலத்திரன் ஏற்றல் வெப்ப உள்ளுறை எல்லாம் ஒன்றுதான். அடுத்தது இலத்திரன் நாட்டம், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நாட்டம். இலத்திரன் ஏற்றல் வெப்ப உள்ளுறை அல்லது இலத்திரன் நாட்ட சக்தி அல்லது இலத்திரன் ஏற்றல் சக்தி என்றது எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி, இஜி, எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி, அதில் இஜி போட்டிருக்கு. மற்றது இன்னொன்று இலத்திரன் நாட்டம், அது எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதுக்கு பிறகு இன்னொன்று இருக்குது மின் எதிர்த்தன்மை, அது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. மூன்றும் வித்தியாசம். எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி அல்லது இலத்திரன் நாட்ட சக்தி, இலத்திரன் ஏற்றல் சக்தி அல்லது இலத்திரன் ஏற்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம் என்று சொல்றது உண்டு. இரண்டாவது இலத்திரன் நாட்டம், எலக்ட்ரான் அஃபினிட்டி என்றது உண்டு. அடுத்தது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, மின் எதிர்த்தன்மை என்றது உண்டு. மூன்றுமே வித்தியாசமான கணியங்கள் அல்லது வித்தியாசமான விஷயங்கள். இது மூன்றும் பற்றி ஒரு சிறுகுறி கொண்டு தருவோம்ன்றதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். ஓகே, நாங்கள் முதல்ல இலத்திரன் நாட்ட சக்தி அல்லது இலத்திரன் ஏற்றல் சக்தி அல்லது இலத்திரன் நாட்ட வெப்ப உள்ளுறை அல்லது இலத்திரன் ஏற்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம், அதுதான் எல்லாம் ஒன்றுதானே. அதப்பா முதல்ல இப்ப வாயுவில் இந்த அயனாக்க சக்தி என்று படிச்சோம் தானே, முதலாம் அயனாக்க சக்தி என்று பார்த்தோம் தானே முதல் ஒரு வீடியோல கதைச்சேன். முதலாம் அயனாக்க சக்தி, அந்த முதலாம் அயனாக்க சக்தின்னு முதலாம் அயனாக்க சக்தி என்றதை என்ன சொல்லுங்க, வாயுநிலை அணுவா இருக்கணும், ஒரு இலத்திரனை இழந்து அது வாயுநிலை 1+ அயனாக மாறணும். ஆனா இது வாயுநிலை அணுவாக, வாயுநிலை அணுவாக இருக்க வேணும், ஒரு இலத்திரனை பெற வேணும், வாயுநிலை அயனாக மாற வேணும். அது வரைவிலக்கணப்படி எங்க எனர்ஜெட்டிக்ஸ்ல ஒரிஜினல் வரைவிலக்கணப்படி ஒரு மூல அணுக்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இப்ப எங்களுக்கு யூனிட் 1க்கு அது தேவையில்லை. அது எங்களோட எனர்ஜெட்டிக்ஸ்ல பார்க்கலாம், யூனிட் 5ல தான் அது வருது. சரியா? இப்ப நாங்க அது சமன்பாடு தேவை. இப்ப உதாரணத்துக்கு குளோரின், இது வாயுவாக இருக்க வேணும், இலத்திரனை பெற வேணும், வாயு நிலை 1- அயனாக மாறும். இது E1. அது எனர்ஜெட்டிக்ஸ்ல தான் அந்த குறியீடு இருக்குது, டெல்டா H Eg1 என்று போடுறது. முதலாம் இலத்திரன் ஏற்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். இப்ப சும்மா நார்மலா சுருக்கமா E1 என்று போடுறோம். நான் போடுறேன். சரியா? ரைட். இதுதான் சமன்பாடு. அப்ப இது இப்ப சோடியத்துக்கும் போட்டுதான் Na gas plus E Na gas E1. இது சோடியத்தின் முதலாம் இலத்திரன் நாட்ட சக்தி, குளோரினின் முதலாம் இலத்திரன் நாட்ட சக்தி என்றுதான் குறிக்கும் இந்த சமன்பாடு. ஆனா எந்த ஒரு சேர்வையிலுமே சோடியம் மைனஸ் அயனை உருவாக்காது. ஆனா இங்க உருவாக்குகின்ற மாதிரி பெருமானம் எல்லாம் போட்டுக்கூடாது. அப்ப சேர்வைகளில உலோகங்கள் மைனஸ் அயனை உருவாக்க போவதில்லை. எந்த ஒரு சேர்வையிலையும் உலோகங்கள் எதிர் ஒக்சியேட்டர்ன் இன்னொன்று இருக்கு. அத ஒக்சியேட்டர்ன்ல எதிர் ஒக்சியேட்டர்ன் என்ற பெருமானத்தையும் எந்த ஒரு உலோகமும் எடுக்காது. அதே மாதிரி எதிர் அயன் அந்நியன் என்ற நிலைப்பாட்டுக்கும் எந்த ஒரு உலோகமும் செல்லாது அயன் சேர்வைகள். இப்ப அப்படி இருக்க ஏன் இதுல நாங்கள் உலோகங்களாகிய சோடியம், பொட்டாசியம், பெரிலியம், மெக்னீசியம், கல்சியத்துக்கு எல்லாம் பெருமானங்கள் போட்டிருக்கோம்னா இலத்திரனை ஏற்றி அந்நியனா மாற்றபடியும் தானே போட்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் அப்படி அதான் என்ன முதலே சொல்லியிருக்கிறானுங்கிற அயனாக்க சக்தி பற்றின வீடியோவிலே கதைச்சேன். இதெல்லாம் சேர்வேலில் உருவாகும் அயன்களை பற்றியது அல்ல, தன்னந்தனியனாக வாயு நிலையில் உருவாகிற அயன்களை பற்றியது. அதுதான் இந்த பாடம். தன்னந்தனியனாக வாயு நிலை அயன்கள்ல அது உலோகமும் இலத்திரனை பெற்று இப்படி இருக்கலாம் என்றதுதான் அதனுடைய கருத்து. புரியுதா? சேர்வைகளில் இல்லை. சேர்வைகளில் சோடியம் எப்பயுமே 1+ மட்டும்தான்.
அப்ப இதுல மைனஸ் சைனை உருவாக்குறவங்க இந்த பெருமானம் காட்டியிருக்கு. அப்ப சோடியம் அணு வாயு நிலையில இருந்து கொண்டு ஒரு இலத்திரனை பெற்று சோடியம் மைனஸ் அயனாக மாறும்போது 53 கிலோ ஜூல் பெர் மூல். ஒரு மூலுக்கு 50, ஒரு மூல் அணுக்களுக்கு 53 கிலோ ஜூல் வெளியேற்றப்படுகிறது. மைனஸ் வெளியேற்றுது. வெளியேற்றி வாயு நிலையிலே மைனஸ் அயனாக காணப்படுகிறது. ஒரு உலோகமானது வாயு நிலையில் அயனாக காணப்படுகிறது, சேர்வைகளில் அல்ல. அதை வழங்கிக் கொள்ளும். சரிதானே? அப்படிப்பட்ட இந்த இப்படியான முதலாவது இலத்திரனை இருக்கும் போது சக்தி வெளிவிடப்பட்டா மைனஸ், சக்தி உள்ளெடுக்கப்பட்டா பிளஸ். இந்த வகையில் இந்த எலக்ட்ரான் நாட்ட சக்தியானது, எலக்ட்ரானேற்றல் சக்தியானது, எலக்ட்ரானேற்றல் வெப்ப உள்ளுறை மாற்றமானது சரியா, இரண்டாம் கூட்ட மூலகங்களுக்கும் 18ஆம் கூட்ட மூலகங்களுக்கும் நைதரசனுக்கு மட்டும் பிளஸில் காணப்படும். தெரிஞ்சு வச்சிருப்போம். எலக்ட்ரான் நாட்ட சக்தி, எலக்ட்ரானேற்றல் சக்தி அல்ல எலக்ட்ரானேற்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம் அல்ல எலக்ட்ரான் நாட்ட வெப்ப உள்ளுறை மாற்றம் என்பது இரண்டாம் கூட்ட மூலகங்களுக்கும் 18ஆம் கூட்ட மூலகங்களுக்கும் நைதரசனுக்கும் பிளஸ், ஏனையவற்றுக்கு மைனஸ். ஓகேயா? ஏனையவற்றுக்கு மைனஸ். இவை ஒழுங்கான ஒரு போக்கில இருக்காது. ஆவர்த்தனம் வழியே ஒரு ஒழுங்கான போக்கு எதிர்பார்க்க முடியாது. கூட்டம் வழியே சரி, ஆவர்த்தனம் வழியே சரி, ஒரு ஒழுங்கான போக்கு. இந்த கூட்டத்தின் படி பாருங்க, 63 அளவிடுங்க, அது ஐதரசன் அலோகம் அளவிடுங்க. இங்க வேணும் 60 53 பெருமானம் பெருமன் குறையுது. இங்க இன்னும் குறையுது. இங்க பாருங்க 231 போறது குறை 20 10 குறையுது. பிளஸ்ல குறையுது, மைனஸ்ல குறையுது, பிளஸ்ல குறையுது. இங்க வேற 67 43 பெருமன் பெருசாகுது. பெருமன் இங்க பிளஸ் இங்க மைனஸ். அதாவது இங்க பெருமன் பெருசாகுது. ஆனா பிளஸ் என்னென்ன போக்கு, கூட்டத்தின் வழியும் போக்கு சொல்லிடாது, ஆவர்த்தனத்தின் வழி சொல்லுவீங்களா? சய சக சய, புற சயாவில கூடுது, புற சக வருது, புற சயாவில சய வருது, புற சயாவில கூடுது. என்னன்றா சொல்றது? என்னன்னு சொல்லுவீங்க? இங்க பாருங்க, சயம் சயாவில புற சகவில வருது, புற சயாவில வருது. என்னென்ன ஆவர்த்தனத்துல போக்கு சொல்ல முடியும்? ஆவர்த்தனம் வழியை கூடுகிறது, ஆவர்த்தனம் வழியை குறைகிறது, கூட்டத்தின் வழியை கூடுகிறது, கூட்டத்தின் வழியை குறைகிறது. எதுவுமே பொருந்தா. அப்ப இதில் ஒவ்வொரு மூலகத்துக்கும் தனித்தனியா நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறன்றதை ஒழிய கூட்டப்போக்கு ஆவர்த்தன போக்கு இங்கு தொடர்ச்சியான போக்குக்கு கதைக்க முடியாது. தொடர்ச்சியா ஒரே போக்குக்கு கதைக்க முடியாது என்றதான் முதல் விளங்க. கூட்டத்துக்கும் சரி, ஆவர்த்தனத்துக்கும் சரி. அப்ப தனித்தனி மூலகங்களுக்கு இந்த பெருமானம் நம்மளுக்கு கூட்டு காட்டியது. கேள்விகளும் வருதுன்னு சொல்றது எப்ப வருது? 2019க்கு பிறகு புதிய பாடத்திட்டத்துக்கு வருது. அதுதான் வருதுன்னு கதைக்கிற. அதுதான் சரியா? அதான் கதைக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யறது? தனித்தனியா தெரிஞ்சு வச்சிருக்கத்தான் வேணும். இந்த விஷயத்த நான் புதுசா எந்த வயசுக்கு நான் புதுசா படிக்க நான் தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது. எந்த வயசுக்கு மண்டைக்கு நிக்கா புதுசா படிக்க. எனக்கு பழைய விஷயங்களுடைய ஞாபகம் நிக்குது. உங்களுக்கு உங்களோட வயசுக்கு உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க முடியும், வச்சிருக்கத்தான் வேணும், வச்சிருந்துதான் ஆகணும். வேற வழி இல்லை. ஓகேதா? நான் பார்த்து படிப்பிச்சு போட்டு போயிடலாம். நான் இதை ஒரு புக்லயோ நோட்ஸ்லயோ பார்த்து எழுதுவேன், பார்த்து படிப்பிப்பேன், பார்த்து இப்படி இருந்து படிப்பிச்சு போட்டு நான் போயிடுவேன். ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது நீங்களா நானா? நீங்க தான் பரிசு எழுத போறது, நீங்க தான், நான் இல்லை. அப்போ நான் கவனிக்க வேண்டியது உங்களுக்கு. இதுனா யூடியூப்ல போடுறபடியா எல்லாரும் பார்ப்பீங்க, டீச்சர்ஸும் பார்க்கத்தான் போய். இலங்கையில் உள்ள தமிழ் மீடிய டீச்சர்ஸும் பார்க்கத்தான் போய். எல்லாருக்கும் தான் கிடைக்கும். என்ன இதுதான் பிரச்சனை. சரியா? ரைட். அப்ப இதுதான் அந்த இலத்திரன் ஏற்றல் சமன்பாடு எப்படி எழுதுறது, பெருமானங்கள் இப்படி இருக்குது.
அது முக்கியம். 2ஆம் கூட்டம் 12ஆம் கூட்டம் நைட்ரஜன் பிளஸ் ஏனியவற்றுக்கு 1ஆம் இடத்துல ஏற்றும் போது சக்தி வெளிவிடப்படுகிறது ஏனியவற்று என்றதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதுதான் இலத்திரன் ஏற்றல் சக்தி இலத்திரன் நாட்ட சக்தி சம்பந்தமா சொல்லக்கூடிய விடயங்கள். சரியா? ரைட். அடுத்தது என்னென்றால் இன்னொன்று இருக்கு, இலத்திரன் நாட்டம். அதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதை எப்படி சொல்றான்டா, இது எல்லாத்தையும் எகைன்ஸ்ட் குறிக்கி மாத்துங்க. எகைன்ஸ்ட் குறிக்கி மாத்துங்க. சைனை மாத்துங்க. பிளஸ் இருந்தா மைனஸ் ஆகுங்க, மைனஸ் இருந்தா பிளஸ் ஆகும். இதே வேல்யூஸ். அப்ப என்ன செய்யும் சமன்பாடு என்ன செய்யும்? அப்படியே ரிவர்ஸுக்கு மாறும். சோ குளோரினுக்கு அதே சமன்பாடு எழுதுறீங்களா? Cl மைனஸ் கேஸ், ஓகே, அரோமா Cl கேஸ், ஓகே, பிளஸ் E. இதை மாத்தி எழுதினா இதை மாத்தி எழுதுங்கோ அது. அப்ப இதை மாத்தி எழுதுங்கோ Na மைனஸ் கேஸ், அரோமா Na கேஸ் பிளஸ் E. அதுக்கு குறியீடு போடுவே இல்லை. E1 மாதிரி அதுக்கு வரும் போடுறேன்னா மைனஸ் E1 அதுதான் இலத்திரன் நாட்டம், எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதெல்லாம் குறி மாறி வரும், சமன்பாடு மாறி வரும். அவ்வளவுதான், வேறு எதுவுமே அதுக்குள்ள யோசிக்க தேவை. சோ இலத்திரன் நாட்டம் கூடிய மூலகம் எது என்றா, முதலாவது இலத்திரனை ஏற்றும் போது எது ஆகக்கூடிய சக்தியை வெளிவிடுறது? குளோரின். குளோரினோட குளோரினா கூட வெளிவிடுதா தெரிஞ்சு. நீங்க நினைப்பீங்க எஃப் தானே மின் எதிர்த்தன்மை கூடியது, அப்ப அதுதானே கூட ஒளி. இவர்தான் கூட ஒளி. அதெல்லாம் விளக்கத்துல எல்லாம் யோசிச்சு கொண்டு ஆராய்ச்சி கொண்டு இருக்காருங்க. அந்த அளவுக்கு கேள்வி வார விஷயங்கள் சம்பந்தமா மட்டும் என்ன அக்கறை செலுத்துங்க. சோ அப்ப சிஎலுக்கு ஆகக்கூட ஒளியது. சகல மூலங்களுக்குள்ளேயும் 118 மூலங்களுக்குள்ளேயும் இதுவரை அறியப்பட்ட 118 மூலங்கள் ஆகக்கூடிய சக்தியை வெளிவிடுற முதலாவது மூலம் Cl. அப்ப இவர் தான் இலத்திரன் நாட்டம். அடுத்த மைனஸ் பிளஸ் ஆக்குங்கோ, எல்லாத்தையும் கூடிய மாதிரி இவர் தானே பிளஸ்ல பெரியாளா இருக்க போற. அப்ப இலத்திரன் நாட்டம் கூடிய முதலாவது மூலகம் யாருன்னா F இல்ல Cl. தெரிஞ்சு கொள்ளும். அது எஃப்க்கு ரீசன் வேற. வெளியில 7 இலத்திரன் குறைஞ்ச ஆரேகை இருக்கும். இங்கேயும் 7 இலத்திரன் கூடிய ஆரேகை இருக்கு. குறைஞ்ச ஆரேக்கு 7 இலத்திரன் இருக்கிறது நெருக்கமா இருக்கு. கூடிய ஆரேக்கு 7 இலத்திரன் இருக்கிறது 5 இருக்கு. குறைஞ்ச ஆரேக்குள்ள 7 இலத்திரனுக்கு நெருக்கமா இருக்கு. 8வது இலத்திரனை கொஞ்சம் நெருங்க விடுவது ஒப்பூட்டளவில் இதை விட அதுக்கு கடினம். எல்லாம் மாறி கிடைக்கும். அதை விட இது கீழாது என்றதான் அந்த கருத்து. அப்பயே பிஆருக்கு அப்படி நடக்குதுன்னா அதுக்கப்புறம் ஆரைந்த பாதிப்பும் இருக்கு. இஞ்ச அந்த அடர்த்தி பாதிப்பு, வெளியோட்டு இலத்திரன் அடர்த்தி நெருக்கம் பாதிப்பு தான் இஞ்ச செல்வாக்கு செலுத்துது. ஆரைந்த செல்வாக்கை விட அதனால புரோமின் அயடினுக்கு போய்க்கல ஆரைந்த செல்வாக்கு கூட செல்வாக்கு செலுத்துது. அதனால திருப்பி குறையும். பருமன் திருப்பி குறையும். பல்வேறு காரணிகள் தீர்மானிக்கிறப்போ எது இந்த செல்வாக்கு கூட இருக்கின்றதுக்கு அமைவாக பெருமானங்கள் மாறும். அதை வச்சு கொண்டு ஒரே மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது. எதையும் எம்சியில அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேயா? சரி. அப்ப இலத்திரன் நாட்டம் என்றால் என்னென்று விளங்குதானே? இதுல குறியலை மாத்துறது, சமன்பாட்டை மாத்தி எழுதுறது. அதை விட கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கேள்வியை பொறுத்தவரையில, சிலபஸை பொறுத்தவரையில. ரைட்? ஓகேயா? அடுத்தது விஷயம் என்னன்னா மின் எதிர்த்தன்மை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. அது வித்தியாசம். அது கொஞ்சம் வேல்யூபிளான விஷயமும் இந்த இலத்திரன் நாட்டம் மாதிரி இல்ல. வேல்யூபிளான விஷயம் மின் எதிர்த்தன்மை. அது பல்வேறு இடங்கள்ல பயன்பாட்டுல இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் கதைப்போம். சரியா? அது வேற இது வேற, அது வேற இது வேற. இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. மின் எதிர்த்தன்மை என்பது இந்த விளக்கம் என்னன்னு சொன்னா தெரிய மின் எதிர்த்தன்மை இதுக்கு சமன்பாடு இல்லை. இலத்திரன் ஏற்றல் சக்தி, இலத்திரன் நாட்டம் சமன்பாடு இருக்கிற மாதிரி மின் எதிர்த்தன்மைக்கு சமன்பாடு கிடையாது. விஷயம்தான்.
மின்னெதிர்த்தன்மை பெருமானங்கள் 2ஆம் ஆவர்த்தனம் 0.5 கூடிக்கொண்டு போகுது. ஆவர்த்தனம் வழியே தொடர்ச்சியா கூடுது. ஆனா கூட்டம் வழியே தொடர்ச்சியா குறையுதுன்றது எல்லா கூட்டத்துக்கும் பொருந்தே இல்லை. கூட்டம் வழியே தொடர்ச்சியா குறையும்ன்றது எல்லா கூட்டத்துக்கும் இல்லை. சும்மா மேலோட்டமா சரி வரும், மேலே இருக்கிறவர்களுக்கு சரி வரும், கீழே போக பிழைக்கிற எல்லாம் இருக்குது. மின் எதிர்த்தன்மை ஆவர்த்தனம் வழியே கூடிக்கொண்டுதான் போகுது. இதுதான் விஷயம். அப்ப பெருமானங்களை நீங்கள் நோட்ஸ்லயோ ஒரு சோர்ஸ் புக்லயோ பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஆவர்த்தனத்தில் 0.5 கூடிக்கொண்டு போகும். 3ஆம் ஆவர்த்தனம் கூடிக்கொண்டுதான் போகுது. ஆனா அது எல்லா இடம் ஒரே அளவாக கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா கூடுது. சரி, அது விளங்குது. சரி, அடுத்தது மின்னல்தன்மை என்றால் என்ன டெபினிஷன்? மின்னல்தன்மையில என்ன என்ன விஷயம் என்று கேட்டா போட கவனிங்கோ. இப்போ உதாரணத்துக்கு பொட்டாசியம் இருக்குது, குளோரின் இருக்குது. பொட்டாசியம் என்ன சோடியம் தெரிஞ்சலாம், ஒரே ஆவர்த்தனத்துல இருக்கும். சோடியம் இருக்குது, குளோரின் இருக்கு. இங்க 11 புரோத்தன் 11 இலத்திரனை கவர்ந்து கொண்டு இருக்கு. இங்க 17 புரோத்தன் 17 இலத்திரனை கவர்ந்து கொண்டு இருக்குது. விளையாட சொல்றது ஏன் 11 புரோத்தன் 11 இலத்திரனை கவர்ந்து கொண்டு இருக்குது ஒரு அணுவுக்கு. இங்க 17 புரோத்தன் 17 இலத்திரனை கவர்ந்து கொண்டு இருக்குது. இப்ப அடிஷனலா இன்னொரு இலத்திரன் நிக்குது. இது இவருக்கு 12வது இலத்திரன், இவருக்கு 18வது இலத்திரன். இவர் 11, இவர் 17. என்ன, இவருக்கு இந்த வெளியிலத்திரன் 12வது இலத்திரன், இவருக்கு இந்த வெளியிலத்திரன் 18வது இலத்திரன். சோ இவருக்கு இந்த இலத்திரனை கவர்ற ஆற்றலா, இவருக்கு இந்த இலத்திரனை கவர்ற ஆற்றலா கூட? யாருக்கு கூட? யாருக்கு கூட? ரெண்டு கேட்டா சிஎலுக்கு தான் கூட. சிஎலுக்கு தான் கூட. நீங்க யோசிப்பீங்க அது 11 புரோத்தனோட இருக்குது, இது 17 புரோத்தனோட இருக்கு, அப்ப இதுக்கு தானே கூட வரணும் என்று நீங்க கேட்டா அது இல்ல காரணம். அப்படி கேட்டா நான் உடனே செய்வேன், இதை எஃப் மாத்தி விடுவேன். என்ன செய்வீங்க? எஃப் 9. இப்ப யாருக்கு கூட என்ன? இப்பயும் எஃப்க்கு தான் கூட. ஆனா அது 11 புரோத்தன், இது 9 புரோத்தன். அப்ப கருவில உள்ள புரோத்தன எண்ணிக்கை இதை தீர்மானிக்கவில்லை என்றதை விளங்குங்கோ. இப்ப அப்ப அடிஷனலா தன்னுடைய அணுவண்ணுக்கு சமனான எப்படி யோசிங்க, தன்னுடைய அணுவண்ணுக்கு சமனான இலத்திரனை அந்த அந்த கரு கவர வேண்டியது அவருடைய கடமை. இப்போ சும்மா சொல்லியிருந்தேன், இப்ப பிள்ளைய பெற்றா வளர்க்கத்தானே வேணும், பிள்ளைய பெற்றா வளர்க்கத்தானே வேணும்ன்றது கடமை, பேரண்ட்ஸ் கடமை. குறைஞ்சது 18 வயது வரைக்குமாவது வளர்த்து விட வேணும்ன்றது கடமை. குறைஞ்சது 18 சட்டப்படி 18 வயது வரைக்குமாவது வளர்த்து விட வேணும்ன்றது பேரண்ட்ஸ் கடமை. அதுக்கு பிறகும் வளர்க்கிறது பாதுகாக்கிறது அது அடிஷனல் செயற்பாடு. அடிப்படை உரிமை அடிப்படை கடமை 18 வரை. அதே மாதிரி இந்த சோடியத்தின் கரு 11 இலத்திரனை கவர வேணும்ன்றது அவருடைய கடமை. குளோரினுக்கு 9 புரோத்தன் 9 இலத்திரனை கவர வேணும்ன்றது அவற்றை கடமை. இது மேலதிக இலத்திரன், அவருக்கு 12வது இலத்திரன், இவருக்கு 10வது இலத்திரன். இதை கவர்ற ஆற்றல் அவருக்கு கூடயா இவருக்கு கூடயான்னு கேட்டா இவருக்கு தான் கூட. அந்த ஆற்றல் எவருக்கு கூட இருக்கோ அவர் மின்னெதிர்த்தன்மை கூடியவர். அவ்வளவுதான் கதை. இதுதான் மின்னெதிர்த்தன்மை. அதான் அப்படின்னா இப்படி யோசிப்பார், தன்னுடையது இவருக்கு தன்னுடையது 9 இலத்திரன், தன்னுடையது அல்லாத பிற அடுத்த இலத்திரனை கவர்ற ஆற்றல் யாருக்கு கூட இருக்கோ அவையவைக்கு தன்னுடைய இலத்திரன் அல்லாத பிற இலத்திரனை கவர்ற ஆற்றல் யாருக்கு கூட இருக்கோ அவர் தான் மின்னெதிர்த்தன்மை கூடியவர். அது அங்கே விட இதுதான் சோடியத்தோட எஃப்க்கு தான் கூட, சோடியத்தோட சிஎலுக்கு தான் கூட. விளங்குது பிரச்சனை விளங்கு. அப்ப ஒரு அணுவுக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஏசிஎல் மூலக்கூறு இருக்கு சரியா. இப்ப இந்த அணு இதுல ஒரு இலத்திரன் இருக்கு, இதுலயும் ஒரு இலத்திரன் இருக்கு, 2 இலத்திரன் இருக்கு இந்த பிணைப்பில. இஞ்சால இப்ப இவருக்கு
குரோஸ் 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 குரோஸ். இப்ப 2 4 6 இலத்திரங்கள் வெளியில 3 தனிச்சோடி சும்மா இருக்கு. சிஎல்லுக்கு வெளியோட்டுல 3. அது அந்த அணுக்குரியதுதான். அதனால பிணைப்பில இருக்கிற குரோஸும் அந்த அணுவின்றதான். இப்ப பிணைப்பில இருக்கிற டொட்டும் அந்த அணுவுக்குரியதுதான், அந்த அணுவுக்கும் உரியதுதான். அப்ப இப்படித்தான் இது இப்ப ஹைட்ரஜனுக்குரியது, இது இப்ப குளோரினுக்குரியது. இப்ப சிஎல்ல சுற்றி எத்தனை எலக்ட்ரான் கேட்டால் வெளியோட்டுல 8, ஹைட்ரஜனை சுற்றி வெளியோட்டுல எத்தனை எலக்ட்ரான் கேட்டா 2. சரி, ஹைட்ரஜனா குளோரினா மின் எதிர்த்தன்மை கூடியவர் என்று கேட்டா சிஎல் தான். ஹைட்ரஜனுக்கு தன்னுடையது அல்லாத 2ஆம் எலக்ட்ரான் மீதான கவர்ச்சியா, சிஎல்லுக்கு தன்னுடையது அல்லாத 18வது எலக்ட்ரான் மீதான கவர்ச்சியா கூட? ஹைட்ரஜனுக்கு தன்னுடையது அல்லாத 2ஆம் எலக்ட்ரான் மீதான கவர்ச்சியா, சிஎல்லுக்கு தன்னுடையது அல்லாத 18வது எலக்ட்ரான் மீதான கவர்ச்சியா கூட? சிஎல்லுக்கு 18வது எலக்ட்ரான் மீது கவர்ச்சி கூட. அப்ப இந்த பிணைப்பில 2 எலக்ட்ரான் இருக்குல்லோ, இந்த பாருங்க, இந்த இடைவெட்டு பகுதிக்கு இருக்கிற 2 எலக்ட்ரான் 2 அணுவுக்கும் சொந்தம். இப்ப அந்த 2 எலக்ட்ரான்ல ஒரு இந்த டொட் இருக்குல்ல, இந்த டொட் சிஎல்ல பொறுத்தவரையில சிஎல்லுக்கு 18வது எலக்ட்ரான், இந்த குரோஸ் ஹைட்ரஜனை பொறுத்தவரைக்கு 2வது எலக்ட்ரான். யாருக்கு கவர் ஆற்றல் கூட சிஎல். அப்ப சிஎல் என்ன செய்வார், தன்னுடைய 18வது எலக்ட்ரான் ஆகிய ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானையும் சேர்த்து தன் பக்கம் இழுக்கிற ஆற்றல் ஹைட்ரஜனுக்கு 2வது எலக்ட்ரான் குரோஸையும் சேர்த்து இழுக்கிற ஆற்றலை விட சிஎல்லுக்கு 18வது எலக்ட்ரான் டொட்டையும் சேர்த்து இழுக்கிற ஆற்றல் சிஎல்லுக்கு தான் கூட. அதனாலதான் மேலதிகமா வெளி எலக்ட்ரானை கவர்றாரோ சிஎல். அதனாலதான் மின்னெதிர்த்தன்மை கூடியவர் சிஎல், அவருக்கு ஒரு டெல்டா மைனஸ், தன்னுடையது அல்லாத வெளி எலக்ட்ரான் ஒன்று இழுக்கிற ஆற்றல் அவருக்கு வந்துச்சு, அதனால மைனஸ். இதற்கு பிளஸ். ஏன் டெல்டா முற்றாக எடுக்க இல்லை, பகுதியாகத்தான் எடுக்கிறேன் என்றால அந்த டெல்டா. புரியுதானே? இது அயன் சேர்வையிலேயே பங்குடி சேர்வேன். இப்ப விளங்குதா அயன் பங்குடு புனை போல டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் போடுறோம்ன்றதுக்கான காரணம் விளங்குதா? மின் எதிர்த்தன்மை வேறுபாடுதான் அதை தீர்மானிக்கும். போட்டிருப்பீங்கள், ஆனா அடிப்படை உள்ள அந்த விளக்கம் என்னென்று விளங்குது. மின் எதிர்த்தன்மையில என்னென்று விளங்குது, தன்னுடையது அல்லாத புற இலத்திரன் மீதான நாட்டமே, அதை இழுக்கிற தன்மையே மின் எதிர்த்தன்மை. அப்ப அந்த புற இலத்திரன் எங்க இருக்கும், பங்கீட்டு பிணைப்பில தான் இருக்கும். அயன் பிணைப்புண்டா அது முழுசா எடுத்துக்குது, புற கதைக்கல, அதை பற்றி முழுசா எடுத்துக்குதுன்னா கதைக்கல. அப்ப மின்னெதிர்த்தன்மை என்றது ஒப்பிட்டு பார்க்கணும், மற்ற அணுவோடு ஒப்பிட்டு பார்க்கணும். மற்ற அணுவை விட இவருக்கு இழுக்கிறார்கள் கூட இருந்தா இவர் மின்னெதிர்த்தன்மை கூடிய. இதே சிஎல்ல கொண்டு போய் ஒப்சனோட இணைங்க, இவர் மின்னெதிர்த்தன்மை கூடியவர் அல்ல. அப்ப இவர் விட்டு கொடுக்க வலிக்கிறவர், ஆக்சிஜன் தான் இழுக்க வலிக்கிறவர், குளோரின் விட்டு கொடுக்க வலிக்கிறவர். அப்ப அது யாரோட சேர்றாருன்றதை பொறுத்து இருக்கு அவற்றுடைய மின்னெதிர்த்தன்மை பவர் விளங்குது. அப்ப இழுக்கிற ஹைட்ரஜனோட கேக்கு இழுப்ப, அதே குளோரின் ஒட்சனோட கேக்கு இழுக்க இல்லாது விட்டு கொடுப்பாரு, ஒட்சன் பவர் கூடினவர். அப்ப மின்னெதிர்த்தன்மையை பொறுத்தவரை மின்னெதிர்த்தன்மை என்றது அதுதான் சேர்வைகளுக்கு சேர்வை ஒரு மூலகத்தின் மின்னெதிர்த்தன்மையே மாறுபடுகிறது. சேர்வைகளுக்கு சேர்வை ஒரு மூலகத்தின் மின்னெதிர்த்தன்மையை மாறுபடுகிறதுக்கான விளக்கம் வரும். அப்ப பவுலிங் மின்னெதிர்த்தன்மை பெருமானங்கள் என்று போட்டு ஒரு அட்டவணையே போடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொன்னா 2ஆம் தசமஞ்சால கூடிக்கொண்டு போகுதுண்டு. அது ஒரு அவரேஜான பெருமானங்கள். சேர்வைக்கு ஒரு மூலகத்துக்கு அதன் மின்னெதிர்த்தன்மை அது அடங்குகின்ற சேர்வைக்கு சேர்வை வித்தியாசப்படுமாக இருந்தாலும் அவரேஜான ஒரு மின்னெதிர்த்தன்மையை தான் பவுலிங் அளந்து, அது ஒரு தசமதானத்துக்கு திருத்தமாக அளந்து ஒரு தசமதானத்துக்கு மட்டம் தட்டி போடப்பட்டதுதான் நீங்க பார்க்கிற மின்னெதிர்த்தன்மை பெருமானங்கள். 5 2 உண்டு, எஃப் குளோரின் 4, குளோரின் 3, நைதரசன் 3, 3.0 ஒரு தசமதானத்துக்கு தான் திருத்தம் பட்டது. கந்தகம் கார்பன் 2.5 ஒரு தசமதானத்துக்கு திருத்தப்பட்ட பெருமானம். இதுதான் மின்னெதிர்த்தன்மை.
விளக்குதா? அப்ப இணையத்தான் மின்னழுத்தன்மை அந்த பிரமாணங்கள் போட்ட அந்த அட்டவணை அதை தெரியணும். ஆவர்த்தத்தின் வழி கூடுது, கூட்டத்தின் வழி பொதுவாக குறைகிறதுன்னு சொல்லலாம். கூட்டத்தின் வழி பொதுவாக குறைகிறது, ஆவர்த்தத்தின் வழி பொதுவாக கூடுகிறது. பொதுவாக ஆவர்த்தத்தின் வழி கூடுகிறது, கூட்டத்தின் வழி பொதுவாக குறைகிறது. இதுதான் மின்னழுத்தன்மையை பற்றின சுருக்கமான விவரணம். மின்னழுத்தன்மை என்னன்னு அப்ப வரைவிலக்கணம் புனைப்பிலே இருக்கும். சோ ஒரு மூலக அணு ஒன்று மூலக்கூறு ஒன்றில் உள்ள போது பிணைப்பு இலத்திரன்கள் பிணைப்பு இலத்திரன்ல தான் மற்ற அணுவின் இலத்திரனும் இருக்கும். மற்ற அணுவின் இலத்திரன் தான் இவருக்கு அந்நிய இலத்திரன், அந்த தன்னுடையதல்லாத இலத்திரன். இப்போ பிணைப்பு இலத்திரன்கள் அவ் அணுவை நோக்கி கவரப்படும் ஆற்றல் அவ் அணுவின் மின்னெதிர்த்தன்மை என வரையறுக்கப்படும். மூலக அணு ஒன்று மூலக்கூறு ஒன்றில் உள்ள போது பிணைப்பு இலத்திரன்கள் என்றால் அதுல மற்ற அணுவின் இலத்திரனும் இருக்கும். பிணைப்பிலங்கள் அவ் அணுவை நோக்கி கவரப்படும் ஆற்றல் அவ் அணுவின் மின்னெதிர்த்தன்மை எனப்படும். இதுதான் இவரை விளக்கம். அதுக்குத்தான் அந்த பிணைப்பிலத்திரன் ஏன் வந்தது, அங்க தன்னுடையது அல்லாத இலத்திரனும் இருக்கிறவள், அதெல்லாம் பிணைப்பிலத்திரன் வந்து இதுதான் மின்னெதிர்த்தன்மை. சரி, ஓகே. அடுத்து இங்க அந்த சேர்வைக்கு சேர்வை மின்னெதிர்த்தன்மை மாறுபடுகிற விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சேர்வைக்கு சேர்வை மின்னெதிர்த்தன்மை மாறுபடுற விஷயங்கள் என்னன்னு கேட்டால் கலப்பாக்கத்துல வந்தது. சரி, அந்த அணுவில உள்ள ஃபார்மல் சார்ஜ் எல்லாம் முறைமையான ஏற்றம், ஒரு அணுவின் லூயி கட்டமைப்பை கீழேக்கு அந்த குறிப்பிட்ட மின்னெதிர்த்தன்மை புறப்பட வேண்டிய மூலக அணுவில ஏற்றம் இருந்தால் அந்த ஏற்றம் அதன் மின்னெதிர்த்தன்மையில பாதிப்பை செலுத்துது. அடுத்ததாக அந்த அணுவின் ஆக்சியேற்ற எண் அதிலும் மின்னெதிர்த்தன்மையை பாதிக்கும். அப்ப இது பல்வேறு மூலக்கூறுகள் பல்வேறு அயன்களை பொறுத்தவரையில அந்த அணுவுக்கு குறிப்பிட்ட அணுவுக்கான மின்னெதிர்த்தன்மையில ஒப்பிடுவதற்கு கலப்பாக்கம், ஏற்றம், ஆக்சியேற்றம் இந்த ஓர்டர்ல நீங்கள் முதல் கலப்பாக்கம் தான் மின்னெதிர்த்தன்மையை பாதிக்கும். முதல் ஃபர்ஸ்ட். இரண்டாவது ஃபார்மல் சார்ஜ், அந்த அணுவில் இருக்கிற ஏற்றம் பாதிக்கும். மூலக்கூறு அயன்ல இருக்கைக்குள்ள அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து ஒரு மூலக்கூறு அல்லது அயன் இருக்கைக்கு அந்த குறிப்பிட்ட அணுவில் உள்ள ஏற்றம், அந்த குறிப்பிட்ட அணுவின் ஆக்சியேற்ற எண். ஆக்சியேற்ற கூட 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 மின்னேற்றன்மை கூடும். அது மூன்றாவது காரணம். ஏற்றத்தை பொறுத்தளவில் நேரேற்றம் இருந்தால் மின்னேற்றன்மை, நேரேற்றம் இலத்திரம் மீதான இழுவ கூடும் என்று விளங்குதான். அப்ப அதனால நேரேற்றம் இருந்தால் மின்னேற்றன்மை கூடும். அடுத்த நடுநிலையான அணுவுக்கு கொஞ்சம் குறையும். எதிரேற்றம் இருந்தால் இழுக்கிறது இன்னும் குறையும். ஏன்னா ஓவாயேற்றம் தான், இலத்திரனும் மைனஸ் தான். அப்ப எதிரேற்றம் ஏற்கனவே இருக்கு. அப்ப புனைப்பில இருக்கிற இலத்திரனும் மைனஸ், அதை இழுக்கிற தன்மை குறையும். சோ அப்ப அந்நியன் இருக்கைகள மின்னேற்றன்மை குறையும். இழுக்கிற தன்மை தான் மின்னேற்றன்மை, அது குறையும். அது ஏற்றம். ஏற்றம் அப்படி பாதிக்குதுன்றது. அடுத்தது கலப்பாக்கம். கலப்பாக்கத்தில் என்னென்றால் sp கலப்பா, sp2 கலப்பா, sp3 கலப்பான்றதுல தங்கி இருக்கு. சரி, எந்த கலப்பாக்கத்துக்கு மின்னெதிர்த்தன்மை கூட ஒரு அணுவுக்கு எந்த கலப்பாக்கத்துக்கு மின்னெதிர்த்தன்மை கூட sp கலப்பாக்கம். ஏன் sp கலப்பாக்கத்துக்கு மின்னெதிர்த்தன்மை கூடுது என்று சொன்னா இதுல ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் தானே கலப்பில் ஈடுபடுது. அப்ப அந்த கலப்பில் ஈடுபட்ட கலப்போவிட்டல் தான் அந்த அணுவின் சிக்மா பிணைப்பில இருக்கும். கட்டாயம் ஒரு அணு என்ன கலப்பில ஈடுபடுகிறதோ அந்த கலப்போவிட்டல் தான் சிக்மா பிணைப்பில இருக்கும். கட்டாயம், நிச்சயமா. அப்ப அந்த பிணைப்பில எஸ்ஸும் பியும் ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் கலப்பில் ஈடுபட்டால் எஸ்பி கலப்பு. ஒன்றொன்று ஈடுபடுது என்றால் எஸ் ஓவிட்டல் 50%, பி ஓவிட்டல் 50%. sp2 என்றால் s ஓவிட்டல் 33%, p ஓவிட்டல் 66%. 33 3 1, 66 3 2, சும்மா போடுற 33 66. sp3 என்றால் 25%, 75%. சொல்றது ஒரு அணு வந்து sp3 கலப்பில இருக்குதுன்னா ஒரு எஸ் 3 பி தான் கலப்பில் ஈடுபடும். ஒரு எஸ் 25, 3 பி 75. ஒரு எஸ் 33 3 1, ஒரு 2 பி 60 பிக்கு 66 3 2. ஒரு எஸ் ஒரு பி 50 50. இப்ப எந்த கலப்பில எஸ் பெர்சன்டேஜ் கூட இருக்கும்? sp கலப்பில.
அப்ப ஒரு அணுவுக்கு எஸ் ஓபிட்டலா பி ஓபிட்டலா கருவுக்கு அண்மையில் இருக்கும். இந்த சக்தியின் அடிப்படையில் கருவுக்கு அண்மையில 2s ஓபிட்டல், கருவுக்கு கொஞ்சம் விலகித்தான் 2p இருக்கும். கருவுக்கு அண்மையில தான் 3s இருக்கும், கருவில கொஞ்சம் விலகித்தான் 3p இருக்கும். அப்ப கருவுக்கு அண்மையில உள்ள எஸ் ஓபிட்டலை கூடுதலான சதவீதத்தில் கலப்பில் ஈடுபடுத்திய கலப்பு ஓபிட்டல்ல உள்ள இலத்திரன்களை அந்த அணுவுக்கு கவர்ற ஆற்றல் கூட. சொல்றாங்க கருவுக்கு கிட்ட இருக்கிறது எஸ் ஓபிட்டல், கருவுக்கு அண்மையில் உள்ள எஸ் ஓபிட்டலை கூடிய சதவீதத்தில் கலப்பில் ஈடுபடுத்திய கலப்பு ஓபிட்டலில் உள்ள இலத்திரன்களை அவ்வணுவுக்கு கவரும் ஆற்றல் அதிகமாக இருக்கு. அப்ப அந்த பிணைப்பில் உள்ள இலத்திரன கவர்றாற்றல் கூடினது கவர்றாற்றல் கூடினா மின்னெதிர்த்தன்மை கூட. அதனால்தான் எஸ்பி கலப்புக்கு மின் எதிர்த்தன்மை அதிகம் என்று கூறப்பட்டதற்கான விளக்கம். அப்படியே குறையுது, SP2 குறையுது, SP3க்கு இன்னும் மின் எதிர்த்தன்மை குறையுது. இதான் கலப்பின் அடிப்படையில பார்க்கிற தன்மைக்கு காரணம் இது. அடுத்தது ஏற்றம், ஃபார்மல் சார்ஜ். பிளஸ் இருந்தா கூட, மைனஸ் இருந்தா குறைய, ஏற்றமே இல்லாம இருந்தா இடையில. ஆக்சிஜன் கூடினா குறைஞ்ச, பிளஸ்ல கூட மைனஸ்ல குறையுது, பிளஸ்ல கூடுதுன்னா ஆக்சிஜன் கூடுது. ஆக்சிஜன் மைனஸும் இருக்குல்ல, மைனஸ்ல குறைஞ்சாலும் அது ஆக்சிஜன் கூடுது, பிளஸ்ல கூடினாலும் ஆக்சிஜன் கூடுது. அதன்படி ஆக்சிஜனுக்கும் பார்க்கிறோம். இப்ப இப்படி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்ப CH4 CCl4 இது இல்ல, இதை விட இதுல பிரச்சனை இல்லை. இப்ப இதுல என்னன்னா காமன் -4, இங்க +4. அப்ப இங்க மின்னேத்தன்மை, இந்த காமனுக்கு மின்னேத்தன்மை கூட. ஆக்சிஜன் தான் இங்க தீர்மானிக்குது. இங்க ஆக்சிஜன் மட்டும் கலப்பு ஜாமன், ஏற்றம் 0 இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ல ஏற்றம் இல்லை. இப்ப இந்த காமன் 0, இந்த காமன் 0 ஏற்றம். கலப்பு இதுவும் SP3, இதுவும் SP3. ஆனா இது -4, இது +4. இதுதான் இந்த காமன் தான் மின்னேத்தன்மை கூட. சரி, அதை விடுங்க. இதை விட்டுட்டு இதையும் ஒப்பிடுங்க. CCl4ஐயும் CBr4ஐயும் ஒப்பிடுங்க. யாருக்கு மின்னேத்தன்மை கூட? இங்க என்ன சொல்லப்பட்ட மூன்றும் சாமன், அது தெரியும். முதல் கலப்பையில வாக்க வேணும், கலப்பு SP3 SP3. இரண்டாவது ஏற்றம் 0 ஏற்றம் 0 ஏற்றம். மூன்றாவது ஆக்சிஜன் +4 +4 இல்ல. அப்ப என்ன, எதை வச்சு பாக்குறது? அப்ப எதை வச்சு பாக்குறேன்டா, குளோரின் புரோமீனை விட மின்னெதிரானது. அப்ப நீங்க அந்த ஃபார்மல் சார்ஜை விட கருதாம டெல்டா பிளஸ் எங்க கூட இருக்குன்னா வந்த நேரம். அப்படியான டைம் இல்லை. எல்லாம் மூண்டையும் வச்சு பார்க்க முடியாட்டி, கலப்பாக்கம் ஏற்றம் ஆக்சிஜன் மூண்டையும் வச்சு பார்க்க முடியாட்டி, அடுத்தது நாலாவது என்ன, இதுல பிஆர் இப்படி 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 பாருங்க. இதுல CCl பிணைப்பு 4 பிணைப்பு, இங்க CBr பிணைப்பு 4 பிணைப்பு. இங்க Δ1 - இங்க Δ1+, இங்க Δ2- இங்க Δ2+. அப்ப Δ2+ பெர்மன் கூட. அப்ப இந்த பிளஸ் சீட்டத்துக்கு பெர்மன் கூடின உடனே மின்னேத்தன்மை இந்த காமனுக்கு தான் கூட, இந்த காமனுக்கு குறைய என்ற விஷயமும் தற்போது கேள்விகளில் உள்வாங்கப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டம், பேசிக் கன்செப்ட். இதுதான் மின்னெதிர்த்தன்மையில சொல்ல வேண்டிய விடயங்கள். ரைட், நீங்க கேள்விகள் செய்க, பேப்பர் கிளாஸ்கள் செய்க, அதெல்லாம் நீங்கள் சந்திச்சு கொள்ள வேணும். சரியோ? அப்ப என்னுடைய கிளாஸுக்கு வர விரும்பியவர்கள் இந்த நம்பருக்கு, சரியா, 008 இந்த நம்பருக்கு நார்மல் கால் பண்ணி என்னுடைய எல்லா கிளாஸும் நடக்குது. ஸோ செகண்ட் செய்யோ, ஃபர்ஸ்ட் செய்யல 26 இன்றைக்கு கதைக்கிறதா இருந்தால் இன்றைக்கு கதைக்க 25 பட்ச் நடந்து கொண்டிருக்கு, 26 பட்ச் நடந்து கொண்டிருக்கு, 27 பட்ச் நடந்து கொண்டிருக்கு. அதோட செகண்ட் சை பட்ச் அதுவும் நடந்து கொண்டிருக்கு. எல்லா பட்சுக்கும் நடக்குது. எந்த பட்சுக்கு சேருவதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு நேரடி கோல் அடிங்கோ அல்லது டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. வேற வாட்ஸ்அப் வைபர் பாவிக்க வேண்டாம், அது இல்லை. ஸோ அது அதுல போகாது.
ஸோ டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணியோ அல்லது நேரடி பண்ணியோ கதைச்சு உங்களுக்கு தேவையான பட்சிகளுக்கு நேர சம்பந்தமான தகவல்களை பெற்று அதுல சொல்றதன்படி நீங்கள் நடந்தால் அந்த பட்சிக்கு நஞ்சு என்னுடைய வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ள முடியும். ஓகேயா? ரைட், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.